வெல்கம் பேக் டு த சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் அதுக்கப்புறமா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் டெஸ்டிஸ் எப்படி ஸ்காட்டத்தில் பிளேஸ் ஆகிருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, வாட் ஆர் த 2 லேயர்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ், இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அடுத்தது போஸ்டீரியர் வியூ ஆஃப் டெஸ்டிஸ், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த போஸ்டீரியர் வியூ ஆஃப் டெஸ்டிஸோட இமேஜை நல்லா பாருங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். There are 2 layers covered by the testis. ஒன்று வந்து அவுட்டரில் இருக்கிற டியூனிகா வெஜைனாலிசிஸ், இன்னரில் இருக்கிற டியூனிகா ஆல்புஜினா. இந்த டியூனிகா ஆல்புஜினா என்ற லேயர் உள்ள வரும்போது டிப்ரெஷன் ஆகி உள்ள டுவர்ட்ஸ் த இன்சைட் ஒரு க்ரூவ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இங்க பாருங்க, இந்த கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இந்த டியூனிகா ஆல்புஜினா இப்போ என்ன பண்ணுது, இந்த ப்ளூ கலர் லைன் பாருங்க, அது வந்து கொஞ்சம் டீப்பா உள்ள போய் திருப்பி வெளியில வந்து திருப்பி வெளியில போய் இப்படி கம்பார்ட்மெண்டா மாத்துது. எது? இந்த டியூனிகா ஆல்புஜினா. இந்த டியூனிகா வெஜைனாலிசிஸ்ன்றது அவுட்டர் பார்ட், டியூனிகா ஆல்புஜினான்றது நமக்கு உள்ள போய் வெளியில வர்றதால அது ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி மாறுது. இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பேரு தான் டெஸ்டிகுலர் செப்டம் ஆர் டெஸ்டிகுலர் கம்பார்ட்மெண்ட். ஒரு டெஸ்டிஸ்ல இது மாதிரி ஒரு 200ல இருந்து 300 செப்டம் வந்து ஒரு டெஸ்டிஸ்லயும் இருக்கும். இந்த டியூனிகா ஆல்புஜினா உள்ள போய் வெளியில வர்றதால இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளதான் நமக்கு என்ன இருக்கு, செமினிஃபெரஸ் டியூபல்ஸ் இருக்கு. இந்த செமினிஃபெரஸ் டியூபல்ஸ்ன்றது உள்ளதான் நமக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்ண போகுது. ஸோ இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் நமக்கு வந்து 1ல இருந்து 3 டியூப் செமினிஃபெரஸ் டியூபல்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அது உள்ளதான் நமக்கு என்ன தயாரிக்க போகுது, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் தயாரிக்க போகுது. அப்போ மேக்சிமமா ஒரு 3x300னா 900 செமினிஃபெரஸ் டியூபல் வந்து ஒரு ஈச் டெஸ்டிஸ்ல நமக்கு இருக்குது. ஸோ இந்த செமினிஃபெரஸ் டியூபல்ல செக்ரீஷன் ஆகிற அந்த செக்ரீஷன் எல்லாம் ஒரு காமனா வரக்கூடிய ஒரு பேசேஜ்ல வந்து ஓப்பன் ஆகுது. அந்த காமன் பேசேஜ் ஓப்பன் ஆகுது தான் ரீட்டே டெஸ்டி. ரீட்டே டெஸ்டிஸ் தான் காமனா செமினிஃபெரஸ் டியூபல்ஸ் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற 900 இந்த செமினிஃபெரஸ் டியூபல் தன்னோட செக்ரீஷனை காமனா ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுது. அந்த இடம் தான் வந்து காமனா வந்து கலெக்ட் ஆகிற இடம் தான் ரீட்டே டெஸ்டிஸ். இந்த ரீட்டே டெஸ்டிஸ்ல கலெக்ட் ஆகிற அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே வேஷா எஃப்ரென்ஷியா அப்படின்ற இடத்துல போய் மேலே போகுது. ஸோ இதுதான் வந்து posterior view of the testis. ஞாபகம் வச்சுங்க. ஸோ டியூனிகா ஆல்புஜினா, டியூனிகா வெஜைனாலிசிஸ். வெஜைனாலிசிஸ்ன்றது அவுட்டர் லேயர், டியூனிகா ஆல்புஜினான்றது இன்னர் லேயர். இன்னர் லேயர் உள்ள போய் வெளியில வர்றதால which makes a compartment called testicular septum or compartment. அதுக்கு உள்ள ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் we have 2 to 3 செமினிஃபெரஸ் டியூபல்ஸ் இருக்கும். அங்கதான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்க போகுது. அது உள்ள அதோட செக்ரேஷன் எல்லாம் வந்து காமனா கலெக்ட் ஆகிற இடம் தான் ரீட்டே டெஸ்டிஸ். அந்த ரீட்டே டெஸ்டிஸோட செக்ரேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மேல போற இடம் தான் வேஷா எஃப்ரென்ஷியா. புரியுதா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த செக்ஷன் ஆஃப் டெஸ்டிஸ். இப்போ டெஸ்டிஸை செக்ஷன் பண்ணி நம்ம பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் இது வந்து ஜெர்ம் செல்ஸ். இந்த டெஸ்டிஸை நம்ம கிராஸ் செக்ஷனா பண்ணி பார்க்கும் போது இது மேல பார்த்தது என்ன, போஸ்டீரியர் வியூ ஆர் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். இது கிராஸ் செக்ஷன். கிராஸ் செக்ஷன்னா நம்ம குறுக்க கட் பண்றது. குறுக்க கட் பண்ணி பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் என்னது, இன்டர்டிஷியல் கனெக்டிவ் டிஷ்யூ. அதுதான் இந்த டாட்டா இருக்கிறது. அதுலதான் அந்த செமினிஃபெரஸ் டியூபல்ஸ் உள்ள இருக்கிற ஜெர்ம் லேயர் நமக்கு தெரியுது.
இந்த germ லேயர்ன்றது என்ன? இந்த germ லேயர் which is in cuboidal in structure, அதுல தான் sperm production எக்ஸாக்டா பண்ண போகுது. இந்த germ செல்ல தான் நம்ம அந்த ஸ்பெர்மாட்டோஜெனிசஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த ஸ்பெர்மாட்டோஜெனிசஸ் நடக்கிற இடம் எல்லாமே இந்த germ செல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஜெர்மினல் எபிதீலியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா இருக்கிற கோன் ஷேப்டு செல்ஸ் தான் வந்து என்னது? செட்டோலி செல்ஸ். செட்டோலி செல்ஸ் வந்து ஃபார் நரிஷ்மெண்ட். எதுக்கு நரிஷ்மெண்ட்? இந்த வளரக்கூடிய அதை ப்ரொடக்ஷன் பண்ண அந்த ஸ்பெர்ம் கொஞ்சம் மெச்சூர் ஆகிறதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய அந்த நர்ஸ் செல்லு தான் இந்த கோன் ஷேப் செட்டோலி செல்ஸ். மறந்துடாதீங்க. நம்ம இப்போ பார்க்கறது கிராஸ் செக்ஷன் ஆஃப் த டெஸ்டிஸ். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஜெர்மினல் எபிதீலியம். அந்த ஜெர்மினல் எபிதீலியத்தில் இருக்கிற cuboidal structure the germ cells which produce the sperm cells. அதுக்கப்புறமா இருக்கிறது நடுவில் இருக்கிற கோன் ஷேப்டு செல் வந்து செட்டோலி செல்ஸ் ஃபார் த நரிஷ்மெண்ட் ஆஃப் த டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ். நரிஷ்மெண்ட். ஓகே, இதுல இருக்கிறது என்னது? இன்டர்ஸ்டிஷியல் கனெக்டிவ் டிஷ்யூ. இதெல்லாம் இருக்கு. இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல நடுவுல இருக்கிற இதெல்லாம் என்னது? இந்த ரவுண்டா இருக்கிறதா செமினிஃபெரஸ் டியூபல்ஸ். ஓகே, இந்த செமினிஃபெரஸ் டியூபலுக்கு நடுவுல இருக்கிற இன்டர்ஸ்டிஷியல் கனெக்டிவ் டிஷ்யூல தான் நமக்கு ஒரு பேட்ச் ஆஃப் கிளம்ப் ஆஃப் செல்ஸ் அங்கங்க இருக்கும். அந்த செல்ஸ்க்கு பேர் தான் என்னது? லேடிக் செல்ஸ். லேடிக் செல்ஸ் தான் ப்ரொடியூசிங் அ ஹார்மோன் கால்ட் டெஸ்டோஸ்டிரான், மேல் செக்ஸ் ஹார்மோன். ஓகே, ஸோ இதில் என்ன பார்த்துருக்கோம் நம்ம இப்போ? கிராஸ் செக்ஷன் ஆஃப் டெஸ்டிஸை பார்க்கும்போது நமக்கு செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் தெரியும். அந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் கியூபாய்டலாக இருக்கிற ஜெர்ம் செல்ஸ் தெரியும். அங்கே தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணுது. அண்ட் செட்டோலி செல் கோன் ஷேப்பில் இருக்கும், அது நரிஷ்மெண்ட் பண்ணுது. இதில் இருக்கிற இன்டர்டிஷியல் கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கிற கிளம்ப் ஆஃப் செல்ஸ் தான் வந்து லேடிக் செல்ஸ் விச் ப்ரொடியூஸ் டெஸ்டோஸ்டிரான். ஓகே, அடுத்த நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எபிடைமிஸ். இந்த எபிடைமிஸ் நார்மலா டெஸ்டிஸ்க்கு பின்னாடி பக்கம் இருக்குது. ஸோ நார்மலா ஒரு நேக்கடு பர்சனை நம்ம நேராக பார்க்கும் போது நமக்கு வந்து டெஸ்டிஸ், ஸ்கார்டம், பீனிஸ்லாம் தெரியுமே தவிர நமக்கு வந்து எபிடைமிஸ் தெரியாது. பிகாஸ் எபிடைமிஸ் வந்து ஸ்கார்ட்டத்துக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அது நம்ம நேரடியாக நம்மளால அது பார்க்க முடியாது. ஸோ இந்த எபிடைமஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது இந்த சைடில் இருக்குது. ரைட் சைடில் பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எபிடைமிஸ்ல இதுல இருக்கிறது டெஸ்டிஸ். டெஸ்டிஸ்ல இருக்கிறது செமினிஃபெரஸ் டியூபல். செமினிஃபெரஸ் டியூபல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுறது ரீட்டியா டெஸ்டே. ரீட்டியா டெஸ்டிஸ்லாம் வந்து கலெக்ட் ஆகுறது வேசா எஃப்ரென்ஷியா. அந்த வேசா எஃப்ரென்ஷியா கனெக்ட் ஆகுறது தான் எபிடைமிஸ். இந்த லைனா போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன டாட்டா, அதுதான் வந்து வேசா எஃப்ரென்ஷியா. அந்த வேசா எஃப்ரென்ஷியா ஓப்பன் ஆகக்கூடிய இடம் தான் நமக்கு எபிடைமிஸ். இந்த எபிடைமிஸ் நியர்லி 6 மீட்டர் லாங்ல இருக்கும். where in the sperms are stored for 18 to 20 hours for maturation. Physical maturation நடக்கிறதுக்காக டெம்பரவரியா இங்க ஒரு 18 to 20 ஹவர்ஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணுது. இதோட அனாட்டமி என்ன? ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 3 பார்ட்டை நம்ம எபிடைமஸை பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஹெட், ஓகே, அண்ட் another one is the body and last one is the tail. இந்த head, body, tailக்கு we are also having a technical term. இதோட technical term என்ன? Head is also called as caput epididymis. Body is called corpus epididymis and tail is also called cauda epididymis. So caput, corpus, cauda. இதுதான் வந்து technical term of the 3 parts of the epididymis. So நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? போஸ்டீரியர் வியூ ஆஃப் த டெஸ்டிஸ்ல எப்படி செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் அதோட கலெக்ஷன்லாம் எங்கே வருது அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷன் ஆஃப் டெஸ்டிஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? அது ஜெர்ம் செல்ஸ் எப்படி இருக்குது, செட்டோலி செல்ஸ் எப்படி இருக்குது, லேடிக் செல்ஸ் எங்கே இருக்குது, அது என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம். அடுத்தது எபிடைமிஸில் அதோட 3 ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட டெக்னிக்கல் டேர்ம் என்ன, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குயிக் ரிவிஷன் நம்ம பண்ணலாமா? ஓகே, எஸ், ஞாபகம் வச்சுங்க. இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பழைய வீடியோல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிரைமரி செக்ஸ் ஆர்கன், செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் எது, டக்ஸ் எது,
எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா எது, கார்புலேட்டரி ஆர்கன் எது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ குயிக் ரிவிஷனா இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம் ப்ளஸ் டெஸ்டோஸ்டீரான். எபிடைமஸ்ல என்ன நடக்குது? மெச்சுரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் செல்ஸ். வேசா டிஃபரன்ஸ் ஆர் வேசா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். அசெசரி கிளாண்ட் என்ன? அதோட செக்ரீஷன்லாம் இதில் ஆட் பண்ணுது. பீனிஸ் இஸ் எ கார்புலேட்டரி ஆர்கன். மறந்துடாதீங்க, இந்த டெஸ்டிஸ் எங்க இருக்கு? எக்ஸ்ட்ரா அப்நார்மல் பொசிஷன் which is required for spermatogenesis. எதுக்கு அப்படி இருக்கு எக்ஸ்ட்ரா அப்நார்மல்ல? பிகாஸ் ஆஃப் த மெயின்டைனிங் த டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது யாரு? the detoritus muscles, which is a special muscle, thin muscles on the scrotum. Okay, and below 2 degree of the abdominal வந்து நமக்கு இருக்கணும் பாடி டெம்பரேச்சரோட, அப்பதான் நார்மல் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் நடக்கும். அண்ட் எபிடைமஸ் எங்க இருக்கு? லொகேட்டட் பிஹைண்ட் த டெஸ்டிஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக நம்ம ஒரு கதை மாதிரி இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வாங்க, கண்டிப்பாக ஐ வில் ஹெல்ப். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு, நீட்டுக்கு கோச்சிங் போக முடியாதவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்க, சிபிஎஸ்சிலையும் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லித்தரும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால் அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ் மாணவர்களுக்கு இந்த நீட் கோச்சிங்ன்றது ஃப்ரீயாக அவங்களால அவங்கள தானாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக கேளுங்க, பயப்படாமல் கமெண்ட் செக்ஷனில். டெஃபினெட்லி ஐ ட்ரை டு ஹெல்ப். ஓகே, ஹாப்பி லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கட்டமான மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.